திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள தட்டாரப்பட்டி ஊராட்சி வெள்ளனம்பட்டி ஆபீஸ் நகரில் வசித்து வருபவர் மாணிக்கம் என்பவரது மனைவி சின்ன பொண்ணு. கூலி வேலை செய்து வருபவரான இவர் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் 4 சென்ட் இடத்தில் 3 லட்சம் செலவில் தகர செட்டுடன் ஹாஸ்பிட்டாஸ் சீட் அமைத்து கணவனும் மனைவியும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவால் கணவர் இறந்துவிட்ட நிலையில் சின்ன பொண்ணு மட்டும் தனியாக வாழ்ந்து வந்தார். மாலை 4 மணியளவில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் வீட்டின் மேற்கூரை 10 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டு நொறுங்கியது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் சின்ன பொண்ணு வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினார். மேலும் உடைமைகள் அனைத்தும் வீணாகியுள்ளது, சேதமடைந்துள்ளது என்ற வேதனையை தெரிவித்தார். இயற்கையின் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு அனாதையாக வாழும் சின்ன பொண்ணுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தார். சின்ன பொண்ணு உங்க பேர்ல வீடு இருக்கு. எத்தனை மணிக்கு இப்படி காத்தடிச்சது? நானும் ஊருக்கு போயிருந்தேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு. அவங்க ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் யாருமே இல்லையா? இல்லை, வீட்டுக்கு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தீங்களா? போயிட்டு வரலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்குங்காட்டி சரி அப்புறமா போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்குங்காட்டி அந்த அண்ணா ஃபோன் பண்ணாங்க. வீடு அப்படியே தூக்கி எடுத்துருச்சு, நீ கிளம்பி வாமா அப்படின்னு. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் குடும்பம் வளர்த்துறீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. என்ன ஒருத்தர் அவர் கம்பெனியில் டிரைவராக இருந்தார். சரி. ஒரு உடம்பு சரியில்லாமல் சக்கரை வந்து உடம்பு சரியில்லாமையே வீட்டில் இப்போ தான் இறந்து போனார். தம்பி அங்கே இருக்கேன். நான் எவ்வளோ செலவு? 3 லட்சம் ரூபாய் சுத்தமாக காலியாகி போச்சு ஒரே ஒரு காற்று. என்ன பண்ணுறது, எங்கிட்ட போய் நம்ம